ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க வள்ளி பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன். கதையோட தலைப்பு நல்ல நட்பும் சேர்ந்து வாழும். ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த பெரிய மரத்துல நிறைய புறாக்கள் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்ததுதான். எல்லா புறாக்களும் காலையில ஒவ்வொன்று குரூப்பா ஒவ்வொரு பக்கத்துக்கு இறதேட போயிடுவாங்களாம். காலையில போய் இறதேடிட்டு சாயங்காலமா எல்லாமே இந்த மரத்துக்கு வந்துருமா. அப்படி வந்து இந்த புறாக்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அங்க ஒரு வேடன் வருவானா, வில்லையும் அம்பையும் கொண்டுகிட்டு. வேடன் வந்து வில்லால அடிச்சா ஒரே ஒரு புறா தான் விடும், அதுவும் பட்டா, இல்லைன்னா அதுவும் இல்லை. அன்னைக்கு வந்துட்டு ஒரு புறா கிடைச்சிச்சுன்னா, அடிபட்டு செத்துச்சுன்னா அவனுக்கு லாபம், இல்லைன்னா அன்னைக்கு வந்து வீணாத்தான். ஏன்னா அம்பு பட்ட உடனே சட 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 சடன்னு எல்லா புறாக்களும் பறந்து போயிடும். அப்போ ஒரு புறா கூட மரத்துல தங்காது. இப்போ இவனுக்கு ஒரே வருத்தமா இருக்கும், என்னடா நம்ம வர்ற நேரம் இப்படி இருக்கே, நம்மளுக்கு புறா வந்து சிக்க மாட்டேங்குதே, ஒரு நாளைக்கு ஒரு புறா தானே கிடைக்குது, அதுவும் சில நேரம் கிடைக்க மாட்டேங்குதே, ஏதாவது யோசனை பண்ணுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே போனானா. போயிட்டு அவனுக்கு யோசனை வந்தானே என்ன செஞ்சானா, நல்ல ஒரு ஐடியா பண்ணி நிறைய தானியங்கள், புறா சாப்பிட்ற மாதிரி தானியங்களை எடுத்துக்கிட்டு ஒரு வலையும் எடுத்துக்கிட்டு வந்தான. வந்து வலையை கொண்டு வந்து மரத்தடியில விரிச்சு காஞ்ச சருகுகளெல்லாம் இந்த புறாக்களுக்கு தெரியாம, புறாக்கள் காலையில பறக்கிறதுக்கு முந்தி கொஞ்சம் இருட்டா இருக்கைக்கிலே கொண்டு வந்து வலையை விரிச்சுட்டான். விரிச்சுட்டு அதுக்கு மேல, அது மரத்து பக்கத்துல இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி, அதுக்கு மேல காஞ்ச இலகுலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல அந்த தானியத்தை கொண்டு வந்த தானியத்தை பரப்பி வச்சுட்டு அவன் ஒரு வேற மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டான். காலையில இந்த புறாக்கள் எல்லாம் நாலா பக்கம் போகும்ல, அப்போ ஒரு புறா பார்த்துட்டு எங்க வாங்க இங்க வாங்க, நிறைய சாப்பாடு இருக்கு அப்படின்னு அந்த புறா கூப்பிடுது. எல்லா புறாக்களும் வந்தது. வந்து நெட்டுல உட்காந்து சந்தோஷத்துல, அதுங்க இற சாப்பிட்ற சந்தோஷத்துல கால் மாட்டுனது அதுகளுக்கு தெரியல. புறாக்களோட எல்லா புறாக்களோட காலும் மாட்டிக்கிச்சு. அதுகளுக்கு பறக்க முடியல. ஆஹா, நம்ம ஆபத்துல மாட்டிக்கிட்டோமேன்ட்டு பறக்க ட்ரை பண்ணா பறக்க முடியல, தனித்தனியா பறக்க முடியல. அப்ப என்ன செய்யறன்னு எல்லாம் கவலையெல்லாம், ஐயையோ நம்மள வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு கவலைப்படுற நேரம் தான் அந்த புறாக்களோட தலைவன், பெரிய புறா, அதுதான் அதுகளுக்கெல்லாம் லீடரு. அந்த புறா சொல்லிச்சான், இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்துல நம்ம பறக்கணும், அப்பதான் நம்ம தப்ப முடியும், இல்லைன்னா வேடங்கையில மாட்டினா நம்ம எல்லாரும் இன்னையோட நம்ம காலம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோன்னு சரின்ட்டு